இந்த நொடி உங்கள் விழிகள் இந்த வரிகளை கடந்து கொண்டிருப்பது அல்லது செவிகள் இந்த குரலை உள்வாங்கிக் கொண்டிருப்பது ஒருபோதும் எதேச்சையாக நடந்த நிகழ்வல்ல. எத்தனையோ திசைகளில் உங்கள் கவனம் சிதறி இருக்கக்கூடும், எத்தனையோ பாதைகளில் உங்கள் மனம் பயணித்திருக்கக்கூடும். ஆனால் அத்தனையையும் தாண்டி ஒரு காந்த சக்தியைப் போல உங்களை இந்த இடத்திற்கு ஈர்த்து வந்திருப்பது தில்லை அம்பலவாணனின் நேரடி திருவருள். ஆம், அகிலத்தை ஆளும் அந்த கைலை நாதன் உங்கள் கண்ணீரை துடைக்க முடிவு செய்ததன் முதல் மற்றும் மிக முக்கியமான அடையாளம் இதுதான். உங்களைச் சுற்றியுள்ள மாயத்திரைகளை விலக்கி ஈசன் உங்களிடம் நேரடியாக பேசத் தொடங்கியுள்ள இந்த புனிதமான தருணத்தில் உங்கள் முழுமையான கவனத்தையும் உங்கள் ஆத்மாவின் ஆழத்தில் நிலைநிறுத்துங்கள். சமீப காலமாகவே விவரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாரத்தை உங்கள் நெஞ்சுக்குள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வெளியில் சிரித்த முகத்தோடு உலகத்தை எதிர்கொண்டாலும் தனிமையில் இருக்கும்போது ஒரு இனம் புரியாத வெறுமையும் யாருமற்ற அனாதையைப் போன்ற ஒரு உணர்வும் உங்களை வாட்டி வதைத்திருக்கலாம். நீங்கள் எதை முழுமையாக நம்பினீர்களோ அது உங்களை ஏமாற்றியிருக்கலாம். எந்த உறவுக்காக உங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தீர்களோ அந்த உறவு உங்களை பாதியில் தவிக்கவிட்டு சென்றிருக்கலாம். எவ்வளவு நேர்மையாக உழைத்தாலும் மற்றவர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரமோ வெற்றியோ உங்களுக்கு மட்டும் எட்டாக்கனியாகவே இருந்து வந்திருக்கிறது. நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஈசனாருக்கு என் கண்ணீர் தெரியவில்லையா? என் வழிகள் அவருக்கு புரியவில்லையா என்று உங்கள் பூஜை அறையிலும் தனிமையான இரவுகளிலும் நீங்கள் ஊமையாய் அழுத அழுகை அனைத்தும் வீணாகிவிட்டதாக நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உதிர்த்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும், நீங்கள் விட்ட ஒவ்வொரு பெருமூச்சிற்கும் கைலாயத்தில் கணக்கு எழுதப்பட்டுவிட்டது. உங்கள் வழிகளை அந்த எம்பெருமான் வேடிக்கை பார்க்கவில்லை, மாறாக உங்கள் ஊழ்வினைகளை எரித்து சாம்பலாக்கிக் கொண்டிருந்தார். ஒரு தங்கம் நெருப்பில் சுடப்படும் போது அது வலியை உணர்வதில்லை, தன் தூய்மையை அடைகிறது. இத்தனை காலமாக நீங்கள் கடந்து வந்த துயரங்களும் அவமானங்களும் இழப்புகளும் உங்களை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டவையல்ல. மாறாக ஈசன் உங்களுக்கு வழங்கவிருக்கும் ஒரு மாபெரும் பேரருளை, ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை மாற்றத்தை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு உங்களை தகுதியானவர்களாக, ஆன்மீக பலம் பொருந்தியவர்களாக மாற்றுவதற்காக நடத்தப்பட்ட திருவிளையாடல் அது. உங்கள் பொறுமைக்கும் நீங்கள் ஈசன் மேல் வைத்திருந்த ஆழமான பக்திக்கும் விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. சில நாட்களாகவே உங்கள் மனநிலையிலும் உங்களை சுற்றியுள்ள சூழலிலும் ஒரு விசித்திரமான மாற்றத்தை நீங்கள் மென்மையாக உணர்ந்திருக்கலாம். காரணம் புரியாமல் ஒரு நொடி மனம் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைப்பதும், மறுகணமே ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்ற எதிர்பார்ப்பில் இதயம் படபடப்பதும் நடந்திருக்கும். பூஜை அறையில் நீங்கள் ஏற்றும் தீபத்தின் ஒளியில் ஒரு புதுவிதமான பிரகாசத்தை கண்டிருப்பீர்கள். எங்கோ தூரத்தில் ஒலிக்கும் ஆலயமணியின் ஓசையோ அல்லது உடுக்கையின் சத்தமோ நேரடியாக உங்கள் காதுகளுக்குள் ஒலிப்பது போல ஒரு பிரமை ஏற்பட்டிருக்கலாம். காற்றில் மிதந்து வரும் திருநீற்றின் வாசனையோ அல்லது வில்வ இலையின் மனமோ உங்கள் நாசிகளை தீண்டிச் சென்றிருக்கலாம். இவை அனைத்துமே சாதாரண நிகழ்வுகள் அல்ல. உங்கள் இருண்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதையும், உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காணச் செய்த எதிர்மறை சக்திகள் அனைத்தும் ஈசனின் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டரிக்கப்பட்டு விட்டன என்பதையும் உணர்த்தும் தெய்வீக சமிக்ஞைகள். இனி நீங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள், உங்களை பார்த்து நகைத்தவர்கள் அனைவரும் வியந்து நிற்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் ஏற்றத்தை, ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை உங்களுக்கு வழங்க அந்த சிவசக்தி முடிவெடுத்துவிட்டது. இத்தனை காலமும் உங்களுக்கு எதிராக மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் இனி நீங்கள் தட்டாமலேயே திறக்கப் போகின்றன. உங்கள் கர்ம வினைகளின் இருள் விலகி அருளின் பேரொளி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது. உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் முகத்திரைகள் ஒவ்வொன்றாக கிழியத் தொடங்கியிருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்ற தெளிவை ஈசன் உங்களுக்கு மிக தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இனி உங்கள் பாதையில் எந்தவிதமான குழப்பங்களுக்கும் இடமில்லை. உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் ஒரு தெளிவான நீரோடையைப் போல மாறப்போகின்றன. உங்களை வழிநடத்த ஒரு மாபெரும் சக்தி உங்கள் நிழலாக, உங்கள் மூச்சுக்காற்றாக உங்களோடு கலந்துவிட்டது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு புதுவிதமான கம்பீரமும், உங்கள் வார்த்தைகளில் ஒரு தெய்வீக வசீகரமும் பிறக்கப் போகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய அருளையும், உங்கள் தலையெழுத்தையே மாற்றப்போகும் அந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், உங்கள் மனதிற்குள் நீங்கள் இத்தனை காலமாக வளர்த்து வந்த ஒரு மிகச்சிறிய ஆனால் மிகவும் ஆபத்தான தடையை இப்போது உடைத்தெறிய வேண்டும். வாசலில் வந்து நிற்கும் வசந்தத்தை உள்ளே விடாமல் தடுக்கும் அந்த ஒற்றை எண்ணம் உங்களுக்குள்ளேயேதான் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. அந்த தடையை மட்டும் நீங்கள் அகற்றிவிட்டால், சிவபெருமானின் பேரருள் எந்தவிதமான தங்கு தடையுமின்றி ஒரு பிரம்மாண்டமான வெள்ளம் போல உங்கள் வாழ்க்கைக்குள் பாய்ந்து வரும். உங்களை அறியாமலேயே உங்கள் ஆழ்மனதில் பதிந்து கிடக்கும் அந்த மிகப்பெரிய தடை என்ன? ஈசன் உங்களிடம் எதிர்பார்ப்பது எதை? அதை நீங்கள் உணரும் அந்த நொடியில் நிகழப்போகும் அந்த ரகசிய அதிசயம். அந்த ரகசிய அதிசயம் உங்களை நோக்கி வரும்போது உங்கள் மனம் எழுப்பும் அந்த மிகப்பெரிய தடை வேறெதுவும் அல்ல. அது உங்களுக்குள்ளேயே ஆழமாக வேரூன்றியிருக்கும் அவநம்பிக்கை மற்றும் பயம் என்னும் இருண்ட எண்ணங்கள் மட்டுமே. தொடர்ந்து பல ஏமாற்றங்களை சந்தித்ததாலும், முழுமையாக நம்பியவர்கள் எல்லாம் எதிர்பாராத துரோகம் செய்ததாலும் உங்கள் மனம் ஒருவிதமான உறைந்த நிலைக்கு சென்றுவிட்டது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கத் தொடங்கினால் கூட இது உண்மையா? இது நிலைத்து நிற்குமா? அல்லது சிறிது நேர மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு மீண்டும் என்னை மீளா இருளில் தள்ளிவிடுமா என்று உங்கள் மனம் தொடர்ந்து சந்தேகிக்கிறது.
இவ்வளவு காலம் நீங்கள் பட்ட காயங்கள் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிவிட்டது. இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கும் தகுதி நமக்கு இருக்கிறதா என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை, ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலியை உங்கள் எண்ணங்களே உங்களுக்குள் உருவாக்கி வைத்திருக்கின்றன. ஆனால் ஒரு மாபெரும் உண்மையை இப்போது உங்கள் ஆத்மாவின் ஆழத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அகிலத்தை ஆளும் அந்த ஈசன் தன் அடியவருக்கு ஒரு வரத்தை அளிக்க முடிவெடுத்துவிட்டால் அதை தடுக்கும் சக்தி இந்த அண்டசராசரத்தில் எதற்கும் இல்லை. தேவர்களை காப்பதற்காக ஆலகால விஷத்தை அருந்திய அந்த நீலகண்டன் உங்கள் வாழ்க்கையில் படிந்திருக்கும் துன்ப விஷத்தை அருந்த மாட்டாரா என்ன? உங்கள் வலிகளை அவர் அறிய மாட்டாரா? கைலை நாதன் உங்களுக்கு ஒரு மாபெரும் வாழ்வை பரிசளிக்க உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது அதை சந்தேகத்தோடு பார்ப்பது அந்த பரமேஸ்வரனின் பெருங்கருணையை நிராகரிப்பதற்கு சமம். உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் தில்லையம்பலத்திலே கணக்கெழுதப்பட்டுவிட்டது. நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு பதிலாக உங்களை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைக்க அவர் திருவுளம் கொண்டு விட்டார். எப்படி ஒரு பாத்திரத்தில் உள்ள பழைய கசப்பான நீரை முழுமையாக கீழே ஊற்றினால் மட்டுமே அதில் தூய்மையான அமுதத்தை நிரப்ப முடியுமோ, அதேபோல உங்கள் மனதில் பல வருடங்களாக தேங்கி நிற்கும் பழைய காயங்களையும் வீணான பயத்தையும் எதிர்மறையான எண்ணங்களையும் நீங்கள் முற்றிலுமாக தூக்கி எறிந்தால் மட்டுமே சிவசக்தியின் அந்த பேரருள் உங்கள் ஆத்மாவில் முழுமையாக நிரம்பும். எல்லாம் உன் செயல், இனி என் வாழ்வில் நடப்பதும் உன் அருளே என்று அந்த தில்லையம்பலத்தானிடம் உங்களை முழுமையாக ஒப்படையுங்கள். உங்கள் மனபாரங்களை அவரிடம் கொடுத்துவிட்டு கள்ளமற்ற ஒரு சிறு குழந்தையைப் போல மாறுங்கள். உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த சந்தேகத்திரையை திருநீற்றின் மகிமையால் சுட்டெரித்து விடுங்கள். இப்படி நீங்கள் உங்களை முழுமையாகச் சரணடையும் அந்த நொடியிலேயே ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை உங்கள் நாடி நரம்புகளில் நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் வீட்டின் சுவர்களில் பல வருடங்களாக படிந்திருந்த கண்ணுக்கு தெரியாத ஒருவித இறுக்கம் விலகி ஒரு தெய்வீக அமைதி குடிகொள்வதை உங்கள் சுவாசத்தின் மூலமாகவே நீங்கள் உணர்வீர்கள். விடியற்காலையில் நீங்கள் கண் விழிக்கும் போது இதுவரை இருந்த ஒருவிதமான சோர்வோ பயமோ இல்லாமல் இனம் புரியாத ஒரு உத்வேகமும் புதுப்பிறவி எடுத்தது போன்ற ஒரு மலர்ச்சியும் உங்களை ஆட்கொள்ளும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் பிறக்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகளில் ஈசனின் அருளால் ஒரு காந்த சக்தி உருவாகும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள், உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள் அனைவரும் திடீரென உங்களைக் கண்டு அஞ்சி விலகிச் செல்வதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். காரணமில்லாமல் உங்களிடம் வம்பு செய்தவர்கள் இப்போது உங்கள் நிழலை கண்டாலே பதறுவார்கள். இது நீங்கள் செய்யும் மாயமல்ல, உங்களுக்கு அரணாக நின்று காக்கும் அந்த திரிசூலத்தின் மகிமை. உங்களைச் சுற்றியிருந்த தீய சக்திகளும் கண் திருஷ்டிகளும் சூழ்ச்சிகளும் அந்த உடுக்கையின் ஓசையில் சுக்குநூறாக உடைந்து சிதறப் போகின்றன. உங்கள் எதிரிகள் வீழ்வது உறுதி. ஆனால் அதை நீங்கள் வேடிக்கை மட்டுமே பார்க்கப் போகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கான போரை அந்த மகாதேவன் தன் திருக்கரங்களில் எடுத்துக்கொண்டு விட்டார். இப்போது உங்கள் பாதையில் இருந்த முட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு மலர்கள் தூவப்பட்டுவிட்டன. உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள், உறவுகளுக்குள் இருந்த கசப்புகள் அனைத்தும் காலை வெயிலில் கரையும் பனி போல உருகி மறையத் தொடங்கும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் உங்கள் அருமையை உணர்ந்து உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியாக உங்களை அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்த மாபெரும் தடைகள் அனைத்தும் எந்த ஒரு பெரிய முயற்சியும் இல்லாமலேயே தானாகவே விலகும். எங்கிருந்தோ வரும் வாய்ப்புகள் உங்கள் வீட்டு வாசலை தட்டும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொற்காலம் உங்கள் கண்முன்னே விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் இழந்ததாக நினைத்தவை அனைத்தும் பல மடங்காக பெருகி உங்களிடமே திரும்பி வரும். அந்த பிரம்மாண்டமான பரிசு ஈசனின் திருக்கரங்களிலிருந்து உங்கள் கரங்களுக்கு மாறும் அந்த புனிதமான தருணம் மிக மிக நெருங்கிவிட்டது. உங்கள் இல்லத்தின் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றும் விளக்கின் ஒளியில் ஒரு புதிய பிரகாசத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆனால் இந்த மாபெரும் அருளை நீங்கள் உங்கள் கைகளில் ஏந்துவதற்கு சற்று முன்பு இயற்கை உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான சோதனையை, ஒரு நுட்பமான இறுதி தேர்வை வைக்கும். அந்த தேர்வு நீங்கள் நினைப்பது போல ஒரு பெரிய போர்க்களமாகவோ தீர்க்க முடியாத சவாலாகவோ இருக்காது. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் மிகச் சாதாரணமாக நடக்கும் ஒரு சிறு நிகழ்வுக்குள், அறிமுகமில்லாத ஒரு மனிதரின் வார்த்தைக்குள் அந்த பெரிய தேர்வு மிக ரகசியமாக ஒளிந்திருக்கும். அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள், அந்த நொடியில் உங்கள் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதில்தான் உங்களுக்கான அந்த மாபெரும் அற்புதம் அடங்கியிருக்கிறது. ஈசன் உங்கள் மனப்பக்குவத்தை அளவிட வைக்கும் அந்த எதிர்பாராத இறுதித் தேர்வு. அந்த எதிர்பாராத இறுதித் தேர்வு ஒரு சாதாரண ரூபத்தில் உங்கள் முன்னே வந்து நிற்கும். அது வானத்திலிருந்து குதிக்கும் ஒரு பெரும் சவாலாக இருக்காது. உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் கடந்து செல்லும் ஒரு சாதாரண மனிதரின் வழியாகவோ அல்லது ஒரு சிறு நிகழ்வின் வழியாகவோ அந்த எம்பெருமான் உங்களை சோதிப்பார். உங்களை வேண்டுமென்றே கோபப்படுத்தும் விதமாக யாராவது ஒரு வார்த்தையை வீசலாம். அல்லது நீங்கள் மிகவும் சோர்வாகவும் உங்கள் வேலைகளில் மும்முரமாகவும் இருக்கும் தருணத்தில் முன்பின் தெரியாத ஒருவர் உங்களிடம் வந்து ஒரு சிறு உதவியை கேட்கலாம். உங்களை ஏமாற்றிய ஒரு நபர் மீண்டும் உங்கள் முன்னே வந்து நிற்கலாம். இந்த தருணத்தில் உங்கள் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதைத்தான் கைலைநாதன் கூர்ந்து கவனிக்கப் போகிறார். நீங்கள் பழைய மனிதராக இருந்தால் உடனடியாக கோபத்தின் உச்சிக்கு சென்றிருப்பீர்கள் அல்லது கடுமையான வார்த்தைகளை வீசியிருப்பீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் திருநீர் அணிந்த ஈசனின் பிள்ளை. அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி ஒரு புன்னகையோடு ஆழமான அமைதியோடு கடந்து செல்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் ஆத்மாவின் வெற்றி அடங்கியிருக்கிறது.
கோபம் என்பது பலவீனம், அமைதி என்பது ஈசனின் ஆயுதம் என்பதை நீங்கள் முழுமையாக உணர வேண்டும். உங்களை நோக்கி வரும் அந்த எதிர்மறை வார்த்தைகளுக்கோ அல்லது தூண்டுதல்களுக்கோ நீங்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் எல்லாம் சிவமயம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையோடு விலகிச் சென்றால் அந்த நொடியே நீங்கள் அந்த மாபெரும் தேர்வில் மாபெரும் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் காட்டும் அந்த நிதானம் பரமேஸ்வரனின் சிம்மாசனத்தையே குளிரச் செய்யும். என் பிள்ளை பக்குவமடைந்து விட்டான், இவனுக்கு இனி அள்ளிக் கொடுப்பதில் எந்த தடையும் இல்லை என்று அந்த உமாமகேஸ்வரன் தன் முழு ஆசீர்வாதத்தையும் உங்கள் மீது பெருமழையாக பொழியும் தருணம் அதுதான். நீங்கள் காட்டும் அந்த சிறு பொறுமை உங்கள் தலையெழுத்தையே தங்கத்தால் எழுதும் ஒரு மாபெரும் திருப்பத்திற்கு வித்திடும். இந்த தேர்வை கடந்த மறுகணமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை சாதாரண வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இதுவரை அடைபட்டிருந்த அத்தனை வழிகளும் மளமளவென திறக்கத் தொடங்கும். உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு புதுவிதமான ஆற்றல் பாய்வதைப் போல உணர்வீர்கள். உங்கள் கண்களில் ஒரு தெய்வீகமான ஒளி பிறக்கும். அந்த ஒளியை காணும் எவருக்கும் உங்கள் மீது ஒரு ஆழமான மரியாதையும் இனம் புரியாத ஈர்ப்பும் ஏற்படும். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு உங்களுக்கான சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுவதைப் போல தடைகள் எல்லாம் தாமாகவே விலகிப்போய் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அரசாங்க காரியங்களாக இருந்தாலும் சரி, வேலை தேடும் முயற்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்தில் ஒரு புதிய அடியெடுத்து வைப்பதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கால் வைக்கும் இடமெல்லாம் அந்த ஈசனின் திருக்கரம் உங்களுக்கு முன்னே சென்று பாதையை சீரமைத்து வைத்திருக்கும். பல காலமாக உங்களை அலைக்கழித்த கடன்கள், தீர்க்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்த பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் ஒரு மாயாஜாலத்தைப் போல உங்களை விட்டு விலகும் வழிகள் பிறக்கும். எங்கிருந்தோ வரும் ஒரு எதிர்பாராத உதவி அல்லது நீங்கள் சற்றும் சிந்திக்காத ஒரு திசையிலிருந்து வரும் ஒரு மாபெரும் வாய்ப்பு உங்கள் பொருளாதார தட்டுப்பாட்டை அடியோடு மாற்றியமைக்கும். உங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம் கைகூடி வரும். சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகள் வேரோடு அகலும். உங்கள் குழந்தைகளின் கல்வியிலோ அல்லது எதிர்காலத்திலோ இருந்த மந்தநிலை மாறி அவர்கள் ஒரு புதிய சுறுசுறுப்போடு முன்னேறுவதைக் கண்டு உங்கள் மனம் ஆனந்தத்தில் குளிரும். கணவன் மனைவிக்குள் இருந்த காரணமில்லாத கசப்புகள், சிறு சிறு ஊடல்கள் எல்லாம் நீங்கி ஒருவரையொருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு தெய்வீகமான பிணைப்பு உருவாகும். உங்கள் இல்லம் ஒரு சிறு கைலாயமாகவே மாறப்போகிறது. இவையெல்லாம் நடக்கும்போது உங்கள் உள்ளுணர்வு ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை உங்களால் முன்கூட்டியே மிக துல்லியமாக உணர முடியும். யாருடன் பழக வேண்டும், யாரிடம் விலகி இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான எச்சரிக்கையை உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த தெய்வீக குரலுக்கு நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். எந்த ஒரு முடிவை எடுக்கும் முன்பும் கண்களை மூடி ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை மனதிற்குள் ஆழமாக உச்சரித்துவிட்டு உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதன்படி தைரியமாக நடங்கள். அது ஒருபோதும் உங்களை தவறான பாதையில் வழிநடத்தாது. ஏனென்றால் இப்போது உங்கள் மனதிற்குள் இருந்து உங்களை நேரடியாக வழிநடத்துவது அந்த தில்லையம்பலவாணனின் திருவாக்கு. இந்த முழுமையான அமைதியும் தொடர்ச்சியான வெற்றியும் உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக நிலை பெறத் தொடங்கும் அந்த பொன்னான காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான பல வருடங்களாக நீங்கள் யாருக்காகவோ அல்லது எந்த ஒரு செய்திக்காகவோ தவம் கிடந்தீர்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது அந்த ஒரு பிரம்மாண்டமான செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. அது உங்கள் சொந்த மண்ணிலிருந்து வரலாம் அல்லது கடல் கடந்து வெகு தொலைவிலிருந்து கூட வரலாம். அந்த செய்தியை தாங்கி வரும் நபர் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒருவராக இருப்பார். அந்த சந்திப்பு நிகழும்போது அல்லது அந்த செய்தி உங்கள் கைகளில் கிடைக்கும்போது உலகத்தின் சுழற்சியே ஒரு கணம் உங்களுக்காக நின்று சுழலும். அது என்ன செய்தி? யார் அந்த நபர்? உங்கள் வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை தாங்கி வரும் அந்த ரகசிய தூதுவர் உங்களை நெருங்கும் அந்த தருணம். அந்த ரகசிய தூதுவர் உங்களை நெருங்கும் அந்த தருணம் உங்கள் சுவாச காற்று ஒரு கணம் அப்படியே உறைந்து போகும். நீங்கள் எதை நினைத்து பல இரவுகளாக கண்ணீர் வடித்தீர்களோ, எந்த ஒரு அங்கீகாரத்திற்காக அல்லது எந்த ஒரு உறவின் வரவிற்காக உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பணயம் வைத்தீர்களோ, அந்த மாபெரும் பொக்கிஷம் உங்கள் கண் முன்னே ஒரு நேரடிச் செய்தியாக வந்து நிற்கும். அந்த செய்தியை கேட்கும் முதல் நொடியில் இது நிஜம்தானா அல்லது நாம் ஏதேனும் மாயக்கனவில் மிதக்கிறோமா என்ற ஒரு தற்காலிக திகைப்பு உங்களை ஆட்கொள்ளும். ஆனால் உங்கள் கைகளில் படரும் அந்த மெல்லிய நடுக்கமும் உங்கள் இதய துடிப்பின் விசித்திரமான வேகமும் இது கனவல்ல, கைலைநாதனின் நேரடி பரிசு என்பதை உங்கள் ஆத்மாவிற்கு ஆணித்தரமாக உணர்த்தும். அந்த வினாடியில் உங்கள் கண்களிலிருந்து வழியும் கண்ணீர் இதுவரை நீங்கள் சிந்திய அத்தனை துயர கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும். அந்த ஆனந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் இத்தனை காலமாக உங்களை அழுத்திய பாரங்கள் அனைத்தும் கரைந்து வெளியேறுவதை நீங்கள் முழுமையாக உணர்வீர்கள். உங்கள் உள்ளத்தில் ஈசனின் திருவடிகளை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. உங்களை அறியாமலேயே உங்கள் கைகள் கூப்பிக்கொள்ளும். வாய் வார்த்தைகள் வராமல் தொண்டையடைக்க மனதிற்குள்ளேயே அந்த எம்பெருமானுக்கு நீங்கள் உதிர்க்கும் அந்த ஊமையான நன்றி இந்த அண்டசராசரத்தையே அதிரச் செய்யும் வல்லமை கொண்டது. அந்த ஒரு நொடி சரணடைதலில் ஈசனுக்கும் உங்களுக்குமான பந்தம் எந்த காலத்திலும் பிரிக்க முடியாத ஒரு வஜ்ரப் பிணைப்பாக மாறிவிடும். இந்த மாபெரும் திருப்பம் நிகழ்ந்த மறுகணமே உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களை பார்க்கும் பார்வையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உருவாகும். இதுவரை உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்கள், உங்கள் வார்த்தைகளுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காதவர்கள் எல்லாம் இப்போது உங்கள் முன்னே கைகட்டி நிற்பதைக் கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள்.
உங்களை தாழ்த்தி பேசுவதையே தங்கள் வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தவர்களின் வாய்கள் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் ஊமையாகி போகும். ஈசன் தன் அடியவனை உயர்த்த நினைத்துவிட்டால் அவனை வீழ்த்த நினைத்தவர்களின் கர்வத்தை எப்படி சத்தமில்லாமல் அடக்குவார் என்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையே ஒரு வாழும் சாட்சியாக மாறப்போகிறது. நீங்கள் யாருக்கும் எந்த பதிலடியும் கொடுக்க தேவையில்லை. உங்கள் அமைதியும் உங்களை வந்தடைந்த அந்த மாபெரும் வெற்றியும் தான் அவர்களுக்கு தில்லையம்பலவாணன் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. ஆனால் இங்குதான் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டம் தொடங்குகிறது. வறுமையிலும் துன்பத்திலும் ஈசனை இறுக பற்றி கொண்ட மனம் ஒரு மிகப்பெரிய வெற்றியோ அல்லது செல்வமோ கிடைக்கும்போது உங்களை அறியாமலேயே ஒரு சிறிய அகந்தைக்கு இடம் கொடுத்துவிட வாய்ப்பு இருக்கிறது. நாம் இவ்வளவு புத்திசாலியாக இருந்ததால் தான் இது கிடைத்தது, நம்முடைய உழைப்பால் தான் இது சாத்தியமானது என்ற எண்ணம் ஒரு சிறு துளி அளவாவது உங்கள் மனதிற்குள் நுழைந்துவிடக்கூடாது. அந்த வெற்றி உங்கள் தகுதிக்கு கிடைத்ததல்ல, உங்கள் பொறுமைக்கும் பக்திக்கும் சிவபெருமான் அளித்த பிச்சை என்பதை ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பிறைச்சந்திரனையும் கங்கையையும் தன் தலையில் தாங்கியிருந்தாலும் ஒரு எளிய ஆண்டியாக சுடுகாட்டுச் சாம்பலை பூசிக்கொண்டு நிற்கும் அந்த சிவபெருமானின் எளிமைதான் இனி உங்கள் வாழ்க்கையின் ஆபரணமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் உங்கள் கால்கள் எப்போதுமே தரையில்தான் இருக்க வேண்டும். உங்களை தேடி வரும் அந்த மாபெரும் மகிழ்ச்சியை உங்களை சார்ந்தவர்களோடும் அன்பிற்கு ஏங்குபவர்களோடும் பகிர்ந்து கொள்ள பழகுங்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த அதிர்ஷ்டம் உங்களை மட்டுமே உயர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல. உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி உங்களை சுற்றியுள்ள பல நல்ல உள்ளங்களின் கண்ணீரை துடைப்பதற்காக ஈசன் உங்களுக்கு அளித்த ஒரு தெய்வீக பொறுப்பு அது. அந்த பொறுப்பை நீங்கள் எவ்வளவு நேர்மையாக கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்தடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகின்றன. இந்த தெளிவு உங்களுக்குள் பிறக்கும்போது உங்கள் இல்லத்தில் ஒரு நிரந்தரமான வசந்தம் குடிக்கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். எந்த வீட்டில் தினமும் சண்டைகளும் மனக்கசப்புகளும் கண்ணீரும் நிறைந்திருந்ததோ அதே வீட்டில் இப்போது ஒரு தெய்வீகமான அமைதியும் நறுமணமும் வீச தொடங்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் முகங்களில் பல வருடங்களாக தொலைந்து போயிருந்த அந்த உண்மையான சிரிப்பு மீண்டும் மலரும். ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்று ஏதேனும் புதிதாக பிரச்சனை வருமோ என்ற பயம் மாறி இன்று ஈசன் நமக்கு என்ன புதிய அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறார் என்ற ஒரு இனிமையான எதிர்பார்ப்பு உங்கள் நெஞ்சில் துளிர்விடும். நீங்கள் உறங்கும் முன்பாக ஒரு முழுமையான திருப்தியோடு ஈசனின் நாமத்தை உச்சரித்தபடியே ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வீர்கள். அந்த உறக்கம் ஒரு தாயின் மடியில் படுத்திருக்கும் குழந்தைக்கு கிடைக்கும் பாதுகாப்பான உணர்வை தரும். ஆனால் இந்த அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நிலை பெறத் தொடங்கும் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு மற்றொரு இரகசிய திரையை விலக்கி காட்டப் போகிறது. இதுவரை நீங்கள் உங்கள் சொந்த பிரச்சனைகளுக்காகவும் உங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் மட்டுமே போராடி கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஈசன் உங்களை அவ்வளவு சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்காக படைக்கவில்லை. உங்களை இத்தனை நெருப்பில் சுட்டு இவ்வளவு தூரம் பக்குவப்படுத்தி அழைத்து வந்ததற்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான காரணம் ஒளிந்திருக்கிறது. உங்களை ஒரு சாதாரண மனிதனாக பார்த்த உலகம் இனி உங்களை ஒரு வழிகாட்டியாக பார்க்கப் போகிறது. உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான மிக முக்கியமான ஒரு தெய்வீக பணி இந்த உலகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பணி என்னவென்று உங்கள் உள்ளுணர்வுக்கு உணர்த்தப்படும் அந்த தருணம் உங்கள் வாழ்க்கையின் நோக்கமே முழுமையாக மாறப்போகிறது. உங்களை இந்த அண்டத்தோடு இணைக்கும் அந்த மாபெரும் தெய்வீக பணி உங்கள் ஆத்மாவை முழுமையாக விழிப்படையச் செய்யும் அந்த அதிர்ச்சியூட்டும் தருணம். அந்த அதிர்ச்சியூட்டும் தருணம் ஒரு மின்னல் போல உங்கள் ஒட்டுமொத்த நரம்புகளிலும் பாய்ந்து உங்களை முழுமையாக விழிப்படையச் செய்யும். ஈசன் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த அந்த தெய்வீக பணி என்பது ஏதோ காடுகளை நோக்கியோ அல்லது இமயமலையை நோக்கியோ செல்லும் துறவற பயணம் அல்ல. நீங்கள் இருக்கும் அதே இடத்தில் அதே மனிதர்களுக்கு மத்தியில் ஆனால் முற்றிலும் ஒரு புதிய ஆத்மாவாக வாழப்போகும் ஒரு மாபெரும் தியாக பயணம். இத்தனை காலமாக நீங்கள் பட்ட அத்தனை வலிகளும் சிந்திய அத்தனை கண்ணீரும் உங்களை ஒரு மிகச்சிறந்த குணப்படுத்துபவராக மாற்றுவதற்காக ஈசன் நடத்திய பயிற்சி பட்டறை என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்வீர்கள். இனிமேல் உங்களை சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரின் கண்களிலும் உள்ள துயரத்தை உங்களால் மிக எளிதாக படிக்க முடியும். அவர்கள் சொல்லாமலேயே அவர்களின் வலியை உணரும் ஒரு அபாரமான உள்ளுணர்வு உங்களுக்குள் விழித்தெழும். உங்கள் வார்த்தைகள் வெறும் ஒலியாக இல்லாமல் தில்லையம்பலத்தானின் அருமருந்தாக மாறும். நம்பிக்கை இழந்து வாழ்க்கையின் விளிம்பில் நிற்கும் ஒருவரிடம் நீங்கள் சொல்லும் ஒற்றை ஆறுதல் வார்த்தை அவர்களை மீட்டுக் கொண்டு வரும் மாபெரும் கயிறாக மாறும். உங்களை அறியாமலேயே பலருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெளிச்சமாக கைலைநாதனின் பிரதிநிதியாக மாறப்போகிறீர்கள். உங்கள் நிழல் படும் இடமெல்லாம் அமைதி குடிகொள்ளும். நீங்கள் செல்லும் பாதைகளிலெல்லாம் ஒரு இனம் புரியாத நேர்மறை அதிர்வலை பரவுவதை நீங்களே கண்கூடாக காணப்போகிறீர்கள். அந்த திரிசூரநாதனின் நேரடி அருட்பார்வை உங்கள் மீது விழுந்துவிட்டதால் உங்கள் ஆளுமையே முற்றிலும் மாறிவிடும். இதுவரை உங்களைக் கண்டு அலட்சியமாக இருந்தவர்கள் கூட இப்போது உங்கள் முகத்தில் வீசும் அந்த தெய்வீக ஒளியைக் கண்டு கைகட்டி நிற்பார்கள். ஆனால் அந்த மரியாதையைக் கண்டு உங்கள் மனம் சிறிதும் கர்வம் கொள்ளாது. மாறாக எல்லாம் அந்த எம்பெருமானின் திருவிளையாடல் என்ற ஒரு ஆழமான பணிவு உங்களை ஆட்கொள்ளும். சுடுகாட்டுச் சாம்பலை தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு அகிலத்தையே ஆளும் அந்த பரமேஸ்வரனின் அடியவராக மிகவும் எளிமையான ஆனால் யாருக்கும் அஞ்சாத ஒரு கம்பீரமான வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள். உங்களைச் சுற்றி நடக்கும் எந்த ஒரு வஞ்சகமும் சூழ்ச்சியும் உங்களை நெருங்குவதற்கு முன்பே உங்களைச் சுற்றியுள்ள அந்த சிவசக்தியின் வேலி அவற்றை எரித்துச் சாம்பலாக்கிவிடும்.
உங்களுக்கு எதிராக எரியப்படும் ஒவ்வொரு கல்லும் ஈசனின் அருளால் உங்கள் பாதையில் விரிக்கப்படும் மலர்களாக மாறும். உங்களுக்குள் ஒரு மாபெரும் அமைதி குடிகொள்ளும். வெளியுலகத்தில் எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த சிவத்தியானம் சற்றும் கலையாது. ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் 5 எழுத்து மந்திரம் தானாகவே ஒலிக்கத் தொடங்கும். உங்கள் கைகளால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு வேளையும் ஈசனுக்குச் செய்யும் திருத்தொண்டாகவே மாறும். உங்கள் இல்லமே ஒரு சிறு கைலாயமாக மாறி அங்கு வரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆழமான மன அமைதி கிடைக்கும். உங்கள் வீட்டில் எரியும் தீபத்தின் ஒளியில் ஏதோ ஒரு விசித்திரமான ஈர்ப்பு சக்தி இருப்பதை உங்களை தேடி வரும் உறவுகளும் நண்பர்களும் உணர்வார்கள். இவையெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செய்வதல்ல, சிவபெருமான் உங்களை ஒரு தூய கருவியாக மாற்றிவிட்டதன் நேரடி விளைவுகள். ஆனால் இந்த பயணத்தில் நீங்கள் மிக நுட்பமாக உணர வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒளியின் சக்தி அதிகரிக்கும் போது இருளின் சவால்களும் முற்றிலும் வேறு ஒரு வடிவத்தில் வரக்கூடும். இதுவரை உங்களை நேரடியாக எதிர்த்தவர்கள் இப்போது மிகவும் தந்திரமான முறையில் முகமூடி அணிந்து உங்களிடம் நல்லவர்களைப் போல பழக முயற்சிப்பார்கள். உங்கள் இரக்க குணத்தை பயன்படுத்தி உங்களை மீண்டும் பழைய வலையிலோ அல்லது தர்ம சங்கடமான சூழ்நிலையிலோ சிக்க வைக்க திட்டமிடுவார்கள். ஆனால் முக்கண்ணனின் அருள் பெற்ற உங்களை அவர்களின் எந்த நாடகமும் ஏமாற்ற முடியாது. உங்கள் உள்ளுணர்வு அவர்களின் உண்மை முகத்தை மிக தெளிவாக உங்களுக்கு திரையிட்டு காட்டிவிடும். அவர்களிடம் கோபப்படாமல் ஒரு புன்னகையோடு அவர்களை உங்கள் எல்லையை விட்டு விலக்கி வைக்கும் அந்த மாபெரும் பக்குவம் உங்களுக்கு கிடைத்துவிடும். வாழ்க்கையின் ஓட்டம் இப்போது முற்றிலும் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியிருக்கும். பொருளாதாரம், உறவுகள், தேவைகள் என அனைத்தும் தானாகவே நீங்கள் கேட்காமலேயே உங்கள் காலடியில் வந்து சேரும். ஆனால் உங்கள் மனம் அதையெல்லாம் தாண்டி ஒரு மாபெரும் தேடலை நோக்கி நகரத் தொடங்கும். இந்த பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்களை, சிவபெருமானின் எல்லையற்ற பெருங்கருணையை அணுவணுவாக உணரத் தொடங்குவீர்கள். இரவில் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அங்குள்ள நட்சத்திரங்கள் அனைத்தும் உங்களோடு நேரடியாக பேசுவதைப் போல ஒரு பிரமையல்ல, ஒரு உண்மையான பிணைப்பை உணர்வீர்கள். இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் அந்த நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை உங்கள் கண்கள் காணப்போகின்றன. உங்கள் சிந்தனைகள் கடந்த காலத்தின் கசப்புகளையோ எதிர்காலத்தின் எதிர்பார்ப்புகளையோ சுமக்காமல் நிகழ்காலத்தில் நடக்கும் அத்தனை அதிசயங்களையும் முழுமையாக உள்வாங்கி அனுபவிக்கத் தொடங்கும். உங்களைச் சுற்றி நடக்கும் எல்லாமே அந்த மகாதேவனின் நாடகம் என்பதை உணர்ந்து ஒரு பார்வையாளனைப் போல வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்கப் பழகுவீர்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஈசனின் பேராற்றல் ஊடுருவி உங்களை ஒரு சோர்வில்லாத மனிதராக மாற்றிவிடும். நீங்கள் தூங்கும் நேரம் கூட ஒரு ஆழமான தியான நிலைக்கு சமமாக மாறும். விழித்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஈசனோடு நீங்கள் நேரடியாக உரையாடிக் கொண்டிருப்பீர்கள். இந்த தெய்வீக நிலையில் நீங்கள் திளைத்திருக்கும் போதுதான் உங்கள் ஆத்மா அதன் இறுதிக்கட்ட பரிணாமத்தை அடைய தயாராகும். இத்தனை கால போராட்டங்கள், நீங்கள் பெற்ற வெற்றிகள், நீங்கள் அடைந்த பக்குவம், இவை அனைத்தும் எதற்காக என்று ஒட்டுமொத்தமாக உணர்த்தப்படும் ஒரு பிரம்மாண்டமான உச்சக்கட்டம் உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உச்சக்கட்டத்தில் நீங்கள் இதுநாள் வரை உங்களை பற்றி வைத்திருந்த அத்தனை கற்பனைகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறும். உங்கள் பிறவியின் உண்மையான ரகசியமும் சிவபெருமான் உங்களுக்காக தன் திருக்கரங்களில் மறைத்து வைத்திருக்கும் அந்த சூட்சுமமான இறுதித் திறப்பும் நிகழப்போகும் அந்த சிலிர்ப்பான வினாடி உங்கள் சுவாசத்தை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும். இத்தனை காலமாக நீங்கள் வெளியுலகில் தேடிக்கொண்டிருந்த அத்தனை விடைகளும் உங்களுக்குள்ளேயே பேரொளியாக பிரகாசிப்பதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். அந்த வினாடி உங்கள் தேடல்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். கையிலாய மலையிலும் காசியிலும் தில்லையிலும் நீங்கள் தேடி அலைந்த அந்த பரம்பொருள் வேறு எங்கும் இல்லை. உங்கள் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு லயத்திலும், நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் இரண்டர கலந்து நிற்கிறது என்ற மாபெரும் அத்வைத உண்மையை உங்கள் ஆத்மா முழுமையாக உணர்ந்து கொள்ளும். ஈசன் வேறு, நீங்கள் வேறு என்ற மாயத்திரை முற்றிலுமாக விலகி, நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம், தொடும் பொருளிலெல்லாம் அந்த சிவசக்தியின் திருவிளையாடலை மட்டுமே உங்கள் கண்கள் தரிசிக்கும். உங்கள் உடல் ஒரு சாதாரண சதைப்பிண்டம் அல்ல, அது அந்த மகாதேவன் வீற்றிருக்கும் நடராஜ சபை என்பதை நீங்கள் ஆழமாக உணரும் அந்த தருணத்தில், இதுவரை நீங்கள் சுமந்திருந்த தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி, பயம் அத்தனையும் சுவடு தெரியாமல் எரிந்து சாம்பலாகிவிடும். நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உங்கள் கர்ம வினைகளை கழுவிய கங்கை நீர் என்பதையும், நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு கொடிய வலியும் உங்கள் அஞ்ஞானத்தைச் சுட்டெரித்த நெற்றிக்கண் நெருப்பு என்பதையும் உங்கள் ஆத்மா மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளும். உங்களை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய அந்த பேரண்ட சக்தி உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை. மாறாக உங்களை ஒரு மாபெரும் வைரமாகச் செதுக்குவதற்காகவே இத்தனை ஒளியடிகளையும் உங்கள் மீது இறக்கியிருக்கிறது என்ற பேருண்மை உங்கள் புத்தியில் ஆழமாக உரைக்கும். இந்த தெளிவு பிறந்த மறுகணமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்வும் ஒரு தெய்வீக கொண்டாட்டமாக மாறிவிடும். இனி நாளை என்ன நடக்கும் என்ற கவலையோ, கடந்த காலத்தில் என்ன நடந்துவிட்டது என்ற வருத்தமோ உங்களை ஒருபோதும் தீண்டாது. நிகழ்காலம் என்னும் இந்த புனிதமான நொடியில் தில்லையம்பலத்தானின் அருளோடு முழுமையாக ஒன்றிணைந்து வாழப் பழகிக் கொள்வீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த அத்தனை எதிர்மறை சக்திகளும், உங்களை பார்த்து பரிகசித்த மனிதர்களும் உங்கள் காலடியில் வந்து விழும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் அவர்களை வீழ்த்திவிட்டோம் என்ற எந்தவொரு கர்வமும் உங்கள் மனதை தீண்டாது. தப்பு செய்தவர்களை தண்டிப்பதும் தர்மத்தை காப்பதும் அந்த முக்கண்ணனின் பொறுப்பு என்று அனைத்தையும் அவர் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு, நீங்கள் ஒரு சாட்சியாக மட்டுமே அனைத்தையும் புன்னகையோடு வேடிக்கை பார்க்கப் போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவைப் போல களை கட்டப் போகிறது.
வறுமை, நோய், கடன், உறவுகளுக்குள் விரிசல் என பல வடிவங்களில் உங்கள் வீட்டை ஆக்கிரமித்திருந்த அத்தனை இருள் சக்திகளும் கைலைநாதனின் ஒற்றை திருவருள் பார்வையால் நிரந்தரமாக விரட்டியடிக்கப்பட்டுவிட்டன. உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் எரியும் திருவிளக்கின் ஒளியில் இனி ஒருபோதும் நடுக்கம் இருக்காது. அது காலாகாலத்திற்கும் ஒரு அசையாத நம்பிக்கை சுடராக பிரகாசிக்கப் போகிறது. உங்கள் தலைமுறையே போற்றும் அளவிற்கு ஒரு மாபெரும் செல்வச் செழிப்பும் அதையெல்லாம் விட மிகப்பெரிய நிம்மதியும் உங்கள் பரம்பரைக்கே சாஸ்வதமாகப் போகிறது. நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் இனி சிவமயமாக வெற்றிகரமாக மட்டுமே முடியும். உங்கள் வார்த்தைகள் அனைத்தும் பலிக்கும். நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மத்தின் பாதையில் சிவனின் நிழலில் மிக கம்பீரமாக அமையும். இத்தனை காலமாக இருளில் தவித்த உங்களுக்கு ஈசன் தன் கரம் நீட்டி ஒளியின் பாதைக்கு அழைத்துச் சென்று விட்டார். இனி உங்கள் வாழ்க்கையில் எந்தவொரு சூழ்ச்சியும் துரோகமும் பலிக்காது. சிவபெருமானின் திரிசூலம் உங்களுக்கு முன்னால் ஒரு மாபெரும் அரணாக நின்று உங்களை காத்து வழிகாட்டும். உங்கள் நெஞ்சில் படிந்திருந்த அத்தனை ரணங்களுக்கும் மருந்து தடவப்பட்டுவிட்டது. நீங்கள் பட்ட காயங்கள் அனைத்தும் இனி வீரத் தழும்புகளாக உங்கள் ஆன்மீக வெற்றியின் சின்னங்களாக மாறப்போகின்றன. உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களை ஒரு மாபெரும் வழிகாட்டியாக, ஈசனின் அருள் பெற்ற ஒரு தூய ஆத்மாவாக கொண்டாட காத்திருக்கிறது. உங்கள் கைகளை கூப்பி வானத்தை அண்ணாந்து பார்த்து முழுமையான சரணடைதலோடு அந்த திருக்கையிலாய நாதனுக்கு உங்கள் நன்றியை தெரிவியுங்கள். உங்கள் ஆனந்த கண்ணீர் அந்த எம்பெருமானின் பாதங்களை குளிரச் செய்யட்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இது சிவனின் திருவாக்கு. இந்த தெய்வீகமான பயணம் உங்கள் மனதை தொட்டிருந்தால், உங்கள் ஆத்மாவில் ஒரு புதிய விழிப்பை ஏற்படுத்தியிருந்தால், உங்கள் வலிகளுக்கான மாமருந்தாக அமைந்திருந்தால், உங்களின் அன்பான ஆதரவை இந்த பதிவிற்கு விருப்பம் தெரிவிப்பதன் மூலம் வெளிப்படுத்துங்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையில் அடிபட்டு ஒரு சிறு வெளிச்சத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் பல நல் உள்ளங்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் ஈசனின் அருளைக் கொண்டு சேர்க்கும் ஒரு புனிதமான கருவியாக நீங்கள் மாறுங்கள். உங்கள் மனதில் தோன்றும் ஆழமான உணர்வுகளையும் சிவபெருமானிடம் நீங்கள் வைக்கும் வேண்டுதலையும் ஓம் நமசிவாய என்றோ அல்லது எல்லாம் ஈசன் செயல் என்றோ கருத்துப் பகுதியில் ஆழமான பக்தியோடு பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஈசனின் பாதங்களைச் சென்றடையும். மேலும் பல ஆழமான ஆன்மீக ரகசியங்களையும் ஈசனின் அளப்பரிய கருணையை உணர்த்தும் திருவிளையாடல்களையும் தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சிவனே துணைத்தளத்தோடு உங்களை நிரந்தரமாக இணைத்துக் கொள்ளுங்கள். சிவனடியார் பெருமக்கள் அனைவருக்கும் கைலைநாதனின் பேரருள் என்றென்றும் துணையாக நிற்கட்டும். சிவனே துணை.